Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோல உங்களுக்கு வரும். நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் சில்லிக்கு ஃபர்ஸ்ட் மெயினே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமா இருக்கணுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். நீங்க வந்து இந்த காம்பை கட் பண்ணி இந்த பூ மட்டும் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால இந்த காம்போட வந்து நீங்க போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு கடையில கிடைக்கிற மாதிரியே வரும். இந்த மாதிரி காம்போடையே போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரியே நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? நீளமா கட் பண்ணுங்க. அப்படின்னா தான் சூப்பரா இருக்கும். சூப்பரா எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் செய்யற பூ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணையிலே வந்து சுடு தண்ணி வந்து போட்டு வச்சிட்டேன். இந்த மாதிரி கொதிச்சு வரையில நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் சுடு தண்ணிக்குள்ள. இது ரொம்ப பாயில் ஆகணும்ட்டு இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னாவே போதும். இந்த சூட்லயும் ஓரளவுக்கு உங்களுக்கு வெந்துடும். இந்த சூட்லேயே வேகணுங்க ஒரு 2 நிமிஷம் மட்டும். அப்படின்னா அதே இதில் இருக்க புழுவு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே க்ளீன் ஆகும். இருக்கட்டுங்க அப்படியே. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை நம்ம வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பச்சை தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியை பிழிஞ்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். பூ பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு? பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு? இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்களா? வாங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு எச்சா வந்து நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரம் மசாலா மல்லித்தூளெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கடை ஃப்ளேவர் வருங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாங்க. நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சமாக மட்டும் இப்படி தண்ணி தொளிச்சிட்டேன். தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு கெட்டியாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா வந்து கெட்டியாக இருக்கணுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து பூ போட்டு மிக்ஸ் பண்ணையில் நம்மளுக்கு பூவில் தண்ணி இருந்தாலுமே வந்து இதில் வந்து மசாலா வந்து ஒட்டும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுவே தண்ணியோட்ட வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா பூலி தண்ணி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியோட்ட போயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பக்குவம் வந்து நம்மளுக்கு வராதுங்க. அதனால் இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பூ ஆட் பண்ணிக்கலாங்க. பூ ஆட் பண்ணிவிட்டு கூடி உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ கூடி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம என்ன தான் வந்து பூவில் தண்ணி வடித்தாலும் அதில் லைட்டாக தண்ணி ஒட்டிகிட்ருக்கோம். அதனால நம்ம இதையே வடிச்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்.
மசாலாவெல்லாம் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ஒட்டிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இனி மேலே அப்படி தூவி விட்டு கருவேப்பிலை சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப மணமாக இருக்குங்க. நம்ம தண்ணி லைட்டாக தாங்க, அது ஊற்றவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அடியில் வந்து காலிஃப்ளவரில் தண்ணி எவ்வளோ நின்றுருக்கு பாருங்க. அதனால தான் அதிகமாக மசாலாவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இருக்கணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஊறி வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு பொரிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இதையே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் போட்டுட்டு அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுறணும். அப்படின்னா தான் வந்து அதில் வந்து உங்களுக்கு மசாலா வந்து நல்லா ஒட்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டோன்னே நீங்கள் வந்து கிளறும் போது மசாலாவெல்லாம் உதிர்ந்து வந்துடும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளறிக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம கிளறி பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் எண்ணெயோட நுரையெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ஒட்டி சூப்பராக வந்துச்சுன்னு. சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உள்ள அலாசையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு இது பண்ணிலே ஒரு மொறுன்னு உங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சத்தம் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக மசாலா பிரியாமல் வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வருங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து செய்யறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.